பிக் பேங் தமிழ் பிபிடி. பிபிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகரும் திரைப்பட இயக்குனருமான சிபி சந்தர் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஒரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சுட உங்ககிட்ட செய்தி கேட்குறோம். மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா இந்தியாவில் கிடைக்கிற அனைத்து சலுகைகளும் முஸ்லீம்ஸ்களே வழங்கப்படும், அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும்னு காங்கிரஸ் இதை செஞ்சிருவாங்க, அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ராகுல் காந்தி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மோடி அவர்கள். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவதுமா, ஹிட்லர் இறந்துட்டாரு, ஆனால் அவர் விதைத்த வெறுப்பு அரசியல் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு சமூகத்தின் மேலே வெறுப்பை உமிழ்ந்து அல்லது வெறுப்பை கக்கி அரசியல் ஆதாயம் தேடுவது என்பது பாஜக தொடர்ந்து கடைபிடித்துட்டு வர்ற ஒரு அரசியல் உத்தி. அந்த உத்தியினுடைய ஒரு பகுதி தான். ஏன் இப்படி பதட்டமாக மோடி ராஜஸ்தானில் பேசணும் அப்படின்னா, நடந்து முடிந்த முதல் கட்ட தேர்தல் தமிழகம் உள்ளிட்ட நடந்து முடிந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு. 102 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது உளவுத்துறையினுடைய தகவல். இப்போ அவங்க வெற்றி பெறணும்னா இருக்கிற மற்ற கட்ட தேர்தல்களில் தான் பாஜக வெற்றி பெற்றாக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு. இதுதான் உளவுத்துறை கருத்து கணிப்புகள். மக்களுக்கு பாஜக மேலே இருக்கிற ஒரு அபரீதமான வெறுப்பு, இதுவரை எந்த அரசியல் கட்சிகள் மேலேயும் இவ்வளவு வெறுப்பு இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு வெறுப்பை கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு, பாஜக அரசு சம்பாதித்ததனுடைய விளைவு. இந்த விளைவை சரி பண்ணுறதுக்காக பல முயற்சிகள் அவங்க எடுத்தாங்க. ராமர் கோயில், பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றது, இந்த மாதிரி பல உத்திகளை அவங்க கையாண்டு பார்த்தாங்க. எல்லாமே தோல்வி. எதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இல்லை. இப்போ நீங்கள் ஒருத்தரை வெறுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்னதான் சக்கரை கொடுத்தாலும் அந்த சக்கரை கசப்பாக தான் தெரியும். கரெக்டு தான் சார். நீங்கள் என்னதான் பாலை கொடுத்தாலும் அது பாய்சனாக தான் தெரியும். ஆக கடந்த 10 ஆண்டுகளில் பாஜகவினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் தோல்வி அடைந்த நிலையில் அவங்களுக்கு எஞ்சி இருப்பது ஒன்று தான், இந்த வெறுப்பு அரசியல். இந்த வெறுப்பு அரசியலை கூர்மைப்படுத்துவதன் மூலியமா இனி அடுத்து நடக்க போகிற தேர்தல்களில் கணிசமாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் மோடி இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை ராஜஸ்தானில் கக்கியிருக்கார். இன்னைக்கு எல்லா தலைவர்களும் ஒட்டுமொத்தமாக அதை ஆட்சேபிச்சிருக்காங்க. தலைவர்களை விட்டுருங்க, மக்களே அதை வரவேற்கல. ஏன்னா காங்கிரஸ் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எந்த தேர்தல் அறிக்கையிலும் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குன்னு சொல்லலை. காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை என்னை பொறுத்தவரை, நான் எத்தனையோ நாடாளுமன்றங்களை சந்திச்சிருக்கேன், தேர்தல் அறிக்கைகளை பார்த்துருக்கேன், இதுவரை எந்த அரசியல் கட்சியும் இப்படி ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கையை கொடுக்கவே இல்லை. இல்லை, ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருக்காரு மோடி அவர்களுக்கு எதிராக. ராகுல் காந்தி தன்னோட ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்காரு சார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் ஒரு காரணமாக இருந்தாலும் வை முஸ்லீம் இன்றைக்கு ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துல இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான் இருக்கு, தீர்மானிக்கிற இடம். அப்போது இங்கு இயல்பாகவே இந்து மக்களுக்கு கட்டப்பட்டிருக்கு. நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இல்லை, தென்னிந்தியாவில் இல்லை, வட மாநிலங்களில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு பிரிவினையை கூர்மைப்படுத்துறது அந்த 10 ஆண்டுகள் மோடி செய்த ஒரு வேலை. இவங்கெல்லாம் வேற நாட்டிலிருந்து வந்தவங்க, இவங்க இந்தியாவிற்கு எதிரானவர்கள், இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் எதிரானவர்கள், பழங்குடியினர் எதிரானவர்கள்ங்கிற அந்த இயல்பா அவங்க இந்துக்களினுடைய மனதில் இருக்கிற சில இயல்பா கட்டமைக்கப்பட்டிருக்கிறத கூர்மைப்படுத்துறது. ஆனால் ஒரு அரசனுடைய நோக்கம் என்ன? ஒருவேளை அந்த மக்களுக்கு அப்படி இயல்பா கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் அப்படியெல்லாம் இல்லைன்னு மதச்சார்பின்மையை பேசுறது தான் ஒரு அரசா இருக்க முடியும். எது கூர்மையாக்கப்பட வேண்டுமோ அதை கூர்மை மழுங்கடிக்கப்பட வேண்டும் இல்லையா, அதை கூர்மைப்படுத்துறது என்பது ஒரு இது. அதாவது உலகத்திலே ஒரு மோசமான அரசியல்னா அது பாஜக எடுத்திருக்கிற இந்த அரசியல். காங்கிரஸ் எந்த இடத்துலையும் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன், கிறித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன்லாம் சொன்னேன். அவங்க இந்தியர்களை இந்தியர்களாக பார்த்தார்கள். ஆனால் பாஜக இந்தியர்களை இந்துக்கள் என்று பார்க்கிறது, இஸ்லாமியர்கள் என்று பார்க்கிறது, கிறித்தவர்கள் என்று பார்க்கிறது, பழங்குடியினர் என்று பார்க்கிறது, பிரித்து பார்க்கிறது. காங்கிரஸ் எந்த இடத்துலையும் பார்க்கல, பாஜக மட்டுமே இதை செய்கிறது. ஆக இது ஒரு வெறுப்புணர்வு. இஸ்லாமியர்கள் மேலே இப்படி ஒரு வெறுப்பை சொல்லிட்டா, காங்கிரஸ் வந்தால் இஸ்லாமியர்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்க, அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்கள பாதுகாக்கிறவங்கிறதெல்லாம் தோல்வியினுடைய உச்சத்திலிருந்து வர்ற உளறல். ஓகே சார். சரி, இப்போது கருத்து கணிப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி
தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, இப்போ இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 400 தொகுதிக்கு மேலே வந்து பிஜேபி வின் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தலைவர்களே சொன்னாங்க நாங்கள் 350 400 தொகுதியில் வின் பண்ணுவோன்னு. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது, 300 ஆச்சு, அப்புறம் 250 ஆச்சு. அப்புறம் ராகுல் காந்தி வந்து 150 தொகுதியில் கூட மோடி ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற கருத்து கணிப்பு கூட முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சும் அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களில் பிஜேபி வரத்துக்கே வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்பு தான் இப்போ வந்துட்டு இருக்கு. அதை உண்மையாக நம்பலாமா, இல்லை மக்களுடைய எண்ண ஓட்டம் வந்து அப்படிதான் இருக்கா? இல்லை, இப்போ மோடியினுடைய ராஜஸ்தான் பேச்சு அதை வெளிப்படுத்துதே. இவ்வளவு நாள் இதை பேசல. ஓகே, அப்போ பயம் வந்துருச்சு அவருக்கு. அந்த பயத்துல தான் அவர் அப்படி பேசுறாரு. சரி, இப்போ அவர் பேசுவதற்கு காரணம் வந்து வெற்றி பெறுவதற்காகவே அல்ல. தான் வெற்றி தோக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. கொடூரமா தோக்குறத விட கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலிங்கிற அளவுக்காவது தோத்து போவோங்கிற லெவலில் தான் இதை பேசியிருக்காரு. ஆக தோல்வி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இது நான் தலைவர்களுடைய பார்வையில் சொல்லலை, மக்களுடைய பார்வையிலிருந்து நான் பேசுகிறேன். உதாரணத்துக்கு வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது முதன்மை கோரிக்கையா அல்லது முதன்மை கோரிக்கையாக இங்கே வந்து இந்தியாவில் வலுப்பெற்றுச்சு. இளைஞர்கள் மத்தியில் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது பூதாகரமாக உருவெடுத்துருச்சு. ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் தனியாருக்கு தாரை வாய்க்கப்பட்டது. அரசு சார்ந்து எந்த வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கும் இல்லை. 76 பக்க தேர்தல் அறிக்கையில் வேலை வாய்ப்பு பற்றி பாஜக வாயை திறக்கல, ஒரு வரி கூட அதில் இல்லை. ஆனால் வேலை வாய்ப்பை பற்றி மட்டுமே மையமாக பேசுனது தேர்தல் அறிக்கை. இப்போ இந்த கோரிக்கை வெகு மக்கள் வந்து இதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியா முழுவதும் இது பேசப்படுது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் எலன் மஸ்கை வந்து இங்கே இந்தியாவுக்கு வர வச்சாங்க. வரணும்னு திட்டம் போட்டாங்க. எலன் மாஸ்கை வர வச்சு இவர் மூலிமா இங்கே வந்து கார் தொழிற்சாலைகளை இந்தியா முழுவதும் ஆரம்பிப்போம், அதில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போங்கிற அந்த பிரச்சாரத்தை செய்வதற்காக எலன் மாஸ்கை வர சொன்னார். அவரும் வருவதற்கு உறுதி சொல்லியிருந்தார். கடைசி நேரத்தில் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்தார். என்ன காரணம்னா தன்னை வைத்து இவர்கள் ஒரு அரசியல் விளையாடுகிறார்கள் என்று எலன் மாஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் தன்னை வைத்து விளையாடுகிற ஒரு அரசியல் விளையாட்டுக்கு அவர் உடம்பை ஆகலைங்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது, இந்தியாவில் ஆட்சி மாற்றம் என்பது உறுதி. ஸோ ஆட்சி மாறட்டும், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகட்டும். எந்த ஒரு நிறுவனமும் வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் வேணும். தள்ளாடுற கவர்மெண்ட்டில் அவனால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு காங்கிரஸ் வரட்டும், அல்லது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணட்டும். அதற்கு பிறகு நம்ம அங்கே செல்லலான்னு ஜூன் 6க்கு பிறகு தன்னுடைய பயணத்தை ஒத்தி போட்டிருக்கிறார். அப்போ எலன் மாஸ்கை வச்சு இவங்க வகுத்த அரசியல் உத்தியும் தோல்வி அடைஞ்சிருச்சு. இரண்டாவது, இன்றைக்கு வெகுஜன மக்களுக்கு இருக்கிற ஒரே சந்தேகம், இவிஎம் மிஷினில் வந்து இவங்க ஏதாவது கோளாறு பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தேகத்தை தீர்த்ததா நமக்கு தெரியலை. ஆனால் இவர்களுடைய சூழ்ச்சி உத்தி எல்லாவற்றையும் கடந்து மக்கள் ஒரு மௌன புரட்சி இங்கே நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. என்னை பொறுத்தவரை பாஜக என்பது 100 இடங்களை தாண்டுவது என்பதே இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வெகு சிரமம், ரொம்ப கஷ்டம். சரி, இப்போது மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக பிரதமராக இருந்துட்டார். ஸோ சடனாக இப்போ ஒரு பிரதமர் இல்லை அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு நிறைய வேலை இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் அவர் பண்ணின ஊழல்களுக்கெல்லாம் அவர் தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்குது, திகாருக்கு போக வேண்டியது இருக்குது. அவருக்கு நிறைய வழக்கு கைது படலம் நடக்குமா? ஏன்னா பிஜேபியில் எதற்கும் கைது யாருமே ஆகலை. இல்லை, பிஜேபி கைது பண்ணியிருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவர் பண்ணியிருக்காங்க. அந்த வேலையை வந்து நம்ம வந்து பழிவாங்குகிற அரசியலுக்கு நம்ம என்றைக்குமே ஊக்கம் கொடுக்கறது இல்லை. ஆனால் இவர்கள் பண்ணிய பாவத்திற்கு தண்டனை வேண்டும். அத்தனை ஊழல், தேர்தல் பத்திர ஊழல்லாம் வந்து இதுவரை இந்தியா சந்தித்திராத ஊழல். எவ்வளவு ஒரு ஆணவமும் அகம்பாவமும் இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்றால் மீண்டும் அந்த தேர்தல் பத்திரத்தை கொண்டு வருவான்னு சொல்கிறாங்க. அந்த தேர்தல் பத்திரம் என்பதே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஊழல் அப்படின்னு மக்களே சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. உச்ச நீதிமன்றமே வலுக்கட்டாயமாக வந்து இந்த ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் உச்ச நீதிமன்றத்தையே மதிக்கலையே. நீதிமன்றத்தை மதிக்காத நீங்கள் எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருக்க முடியும்? நீங்கள் எப்படி ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நாங்கள் இயங்குறேன்னு சொல்ல முடியும்? உச்ச நீதிமன்றம் தான் உச்சம், அதுக்கு பேரே உச்ச நீதிமன்றம், அதுக்கு மேலே நீதிமன்றம் இல்லை. கரெக்ட். ஆக பாஜக உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பையே மீறி இருக்கிறது தான் அர்த்தம். இன்னொன்று, தேர்தல் ஆணையம் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது. இது பேசணும், இது பேசக்கூடாது அப்படின்னு சில கட்டுப்பாடுகளை
தமிழகம் 40 தொகுதிகளில் போட்டிட்டு எங்கேயாவது தேர்தல் ஆணையம் சொன்னதை மீறி நடந்திருக்கா? எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு தேர்தலில் நல்லபடியாக எந்த வன்முறையும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் முடிச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ தேர்தல் ஆணையமும் கொடுத்திருப்பதையும் கூட மோடி மீறி இருக்கிறார். தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்ன? தேர்தல் அதிகாரிகள் ஏன் இப்படி மௌனமாக இருக்கணும்? ஏன் ஆளுகிற அரசுக்கு இந்த மாதிரி ஒரு ஜால்ரா போடுகிற ஆணையமா தேர்தல் ஆணையம் இல்ல? நீதிமன்றம் மாதிரியே தேர்தல் ஆணையமும் ஒரு சுதந்திரமான துறை அது. ஏன் இன்னைக்கு ராஜஸ்தான்ல அவர் பேசின அந்த வெறுப்பு அரசியல் தவறுன்னு தேர்தல் ஆணையம் கண்டிச்சிருக்கணும்ல? ஏன் கண்டிக்கல? என்ன வேணாலும் பேசலாம்ன்ற ஒரு அது பேரு கருத்துரிமை இல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு. நான் சொல்றது கருத்துரிமை, பேசுங்க. தேர்தல் ஆணையம் சில வரைமுறைகள் கொடுத்திருக்கு, அந்த வரைமுறையை நீங்க தாண்டக்கூடாது. மோடி தாண்டி இருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் நயினார் நாகேந்திரனுடைய 4 கோடி ரூபாய் பிடிபட்டது. அது நயினார் நாகேந்திரனுடைய பணம் தான் தீர்ப்பாயிடுச்சு, வெளிவந்துருச்சு. ஆனால் அவர் எந்த இல்லைங்கிறாரே. அவரு எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. பிடிபட்டவர்கள் அத்தனை பேரும் இது நயினார் நாகேந்திரன் பணம்னு ஒத்துக்கிட்டாங்க. தாம்பரத்தில் தான் பதிவாயிருக்கு, எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. ஆமாம் சார், அதுக்கு தான் இவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட நிறைய நிறுவனங்கள் இருக்கு, அதில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நான் யார் யார் பணம் கொண்டு போறான்றது கூட எனக்கு தெரியாது. அது எப்படி ஒரு இது ஏற்றுக்கொள்ளுகிற பதிலாவே இல்லையே. நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லுது, உடனே அதுக்கு உடனே நடவடிக்கை எடுங்குது. தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்தது? இதுவரை எந்த நடவடிக்கை எடுத்தது? கூப்பிட்டு விசாரிச்சிருக்கா? ஆக தேர்தல் ஆணையம் ஆளுகிற அரசிற்கு பாரபட்சமாக இருக்கிறது என்பதும் மக்களுக்கு தெரியும். அந்த கோபம் எல்லாம் தான் பாஜக மேல் இப்ப பாய்ந்திருக்கு. ஸோ அந்த கோபத்தை தணிப்பதற்கு என்ன பண்ணலாம்? மறுபடியும் மதத்தை தவிர இவர்களுக்கு எதுவுமே பேச தெரியாது. இப்போ மறுபடியும் அந்த மதத்தை கூர்ந்துட்டுக்கிறாங்க. முற்று முழுதாக சொல்லுகிறேன், இவர்கள் மதத்தை வைத்து மட்டுமே அரசியல் செய்ய நினைத்தால் இந்தியா ஒருபோதும் அதுக்கு ஒத்துக்காது. சரி, இப்போ நீங்கள் வாக்குரிமை தேர்தல் பற்றி சொல்கிற, இந்த வாட்டி தேர்தல் ஓட்டு போட்ட சதவீதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமோட இந்த டைம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தேர்தல் கமிஷனுடைய அதிகாரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன் மக்கள்கிட்ட அந்த அலட்சிய போக்கு வந்துருச்சா? ஓட்டு போட்டு யார் வந்தால் என்ன, நமக்கு என்ன செய்கிறாங்களா அப்படின்ற அந்த மனப்போக்கு இந்த 10 வருஷத்தில் மக்களுக்கு வந்துருச்சு தானே? அதான் இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குமா. ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஊர் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஆளால் வீட்டிலிருந்து ஒரு லிட்டர் பால் கொண்டு வாங்கங்கிறாங்க. எல்லாரும் கொண்டு போயிருந்தால் கோயிலுக்கு பாலாபிஷேகம் நடந்திருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன நினச்சாங்கன்னா, எல்லாரும் பால் கொண்டு வர போகிறாங்க, நாம் கொண்டு போய் தண்ணி ஊற்றினா தெரியவா போகுது அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டாங்க. அப்போ எல்லாருமே தண்ணியை கொண்டு வந்து ஊற்றினா அங்கே பால் இல்லை, எல்லாமே தண்ணியாக இருந்தது. அது மாதிரி தான் அந்த மனநிலை. நாம் ஓட்டு போட்டால் இந்தியா மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்களுக்கு அதிகமாக இருக்குது. இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தினுடைய வேண்டாத கெடுபிடிகள் மக்களுக்கு ஒரு ஃபோன் எடுத்துட்டு போவாதீங்க, ரொம்ப கெடுபிடிகள், தேவையற்ற கெடுபிடிகள். அது மக்களுக்கு அலர்ஜியை உண்டு பண்ணுது. இன்னொன்று, பொதுவாக இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் மேல் நிலவுகிற ஒரு நம்பிக்கையற்ற தன்மை, நிச்சயமற்ற தன்மை. அந்த நம்பிக்கையற்ற தன்மையும் நிச்சயமற்ற தன்மையும் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா, இப்போ இன்னைக்கு காங்கிரஸில் இருந்து வெற்றி பெறுகிற ஒருவன் 2 வருடம் காங்கிரஸில் இருந்துட்டு 3ஆவது வருடம் பிஜேபிக்கு போயிடறான். அப்போ மக்களுடைய ஓட்டு என்ன ஆகுது? அவங்க மனநிலைக்கு என்ன மதிப்பு? அப்போது நமக்கு என்ன ஆகுது? நாம் இவனுக்கு ஓட்டு போடுறோம், அவன் நாளைக்கு எங்கே போய் நிற்பான்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு தன்மையும் மக்களுக்குள் வந்து விட்டது. அப்போ இதெல்லாம் பொதுவான பிரச்சனைகள். ஆனால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மிகச்சிறப்பாக கட்சி மாறுகள், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சி மாறுகிறவர்களுக்கு அந்த தகுதி இழப்பை கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது மிகப்பெரிய வரவேற்பு. ஆக ஆட்சியை, அதாவது அரசியலில் இருக்கிறவர்களுடைய செயல்பாடுகள், அரசினுடைய செயல்பாடுகள், தேர்தல் ஆணையத்தினுடைய கெடுபிடிகள், இவைகள் எல்லாம் இவிஎம் மிஷின் மேல் இருக்கிற நம்பிக்கையற்ற தன்மை, இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இதை நிவர்த்தி செய்யணும். 100 விழுக்காடு தேர்தலில் மக்கள் வாக்களித்தா தான் அது ஜனநாயகம். அதுதான் ஜனநாயக கடமை. அப்போ இதுக்கு என்ன தான் வழி? அதிகாரிகளையும் நம்ப முடியல, மிஷினையும் நம்ப முடியல. இதுக்கு என்ன வழி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. வழி இருக்குது. எப்படி இருக்குன்னா, இப்போ அமெரிக்க தேர்தல் முறைகளை பார்த்தீங்கன்னா அங்கே அரசு அதிகாரிகள் செயல்பட மாட்டாங்க. பிக் பேங் தமிழ் BBT